ஸோ இது வந்து குறிப்பிட்ட வந்து நிலக்கரி சம்பந்தமான இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டரு அந்த டெண்டர்ஸ் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் விஷயம். டிடி நிர்மல்குமார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் வந்து நாங்கள் வந்து விட்டு வைக்க மாட்டோம், சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கார். அவர் வந்த நேரத்தில் அந்த 16ஆம் தேதிக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்வையிடும்போது அதை நம்ம டிவிலெலாம் பார்த்தோம். அவர் பார்வையிடுறார். நம்ம தலைமை டிஎன்இ மவுண்ட் ரோட்டில் இருக்க ஆஃபீஸில் இதுதான் நடந்திருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன். இவங்க ஆர்டிஎஸ்க்கு மாற்றுவாங்க, திருடுவாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஃபட்ஜிங் பண்ணுவாங்க அந்த டேட்டாவெல்லாம். 100% ஸ்கெட்சு அடிச்சு சொல்லுவேன் நான். மிகப்பெரிய பூதம் வெளியே வரும், இன்னும் நிறைய பூதம் வெளியே வரும். இது முதல் பூதம், ஹார்ட் டிஸ்க் காணாம போன பூதம். இன்னும் எத்தனை பென் டிரைவ் காணாம போச்சு, எத்தனை இது போச்சு ஃபைலு, எத்தனை ஃபைலை எரிச்சாங்க, என்னென்ன காணாம போச்சு. அதான் சொன்னாரு பாத்தீங்களா விஜய், எது எங்க இருக்கு எங்க இல்லை அப்படின்னு அவர் வந்து தேடுறதுக்கு அங்க சொல்றதுக்குள்ள எல்லா ஃபைலும். அதான் சொல்றேன், இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான், இந்த கோல் ஹேண்ட்லிங்ல நடந்த ஊழலை மறைக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வந்து தெளிவுபடுத்திடும் அப்படின்ற ரீதியில் வந்து இந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா ஒன்று, இதில் இருக்க டேட்டா ஒன்று. லாட்ரி மாஃபியா அப்படின்னு சொன்னேன் நான். ஏன்னா ஆதா ஒரிஜினலாக இதில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்றது இதில். இது வந்து இந்த ஆட்சியானது எதை நோக்கி பயணம் செய்யணும்னா லாட்ரி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுமா. ஏன்னா ஆளுங்கட்சியும் அவங்க தான், எதிர்கட்சியும் அவங்க தான். லீமா ரோஸ் அங்கே வந்து தலைமை வகிக்கிறாங்க. எடப்பாடி தான் என்னதான் அவர் தலைமையில் இருந்தாலும் அங்கே தலைமை வகிக்கிறது பணபலம் கொண்டவங்க லீமா ரோஸ். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு மிகப்பெரிய சேலஞ்சாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து சரி செய்து அவர்களை கண்காணித்து கட்டுக்குள்ளே வைப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு செயலாக இருக்கும். இன்றைக்கும் வந்து என்னென்னா திமுக ஆட்சி தான் நடப்பது போல நிலைமைகள் இருக்கிறது. ஏன்னா அதிகாரிகள் வந்து அங்கேருந்து உத்தரவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டியான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் திமுக தான். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவனும் மாட்டிக்கிடுவான், யார் அந்த அதிகாரியும் மாட்டிக்க போகிறாங்க. இப்போ இது ஊழல் குற்றச்சாட்டு வந்து உண்மையிலே கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இதில் வந்து அதிகாரிகளும் மாட்டுவாங்க. மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, இதெல்லாம் உண்மையிலே விஜய் அவர்கள் வந்து தீவிரப்படுத்தி இவங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாருன்னா திமுகவில் இருக்கவங்க மாட்டுவாங்க. அது இல்லாமல் அந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாட்டாங்க. அதே இதுதான் நிலவரம் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரம். விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் வந்து சிரமமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இப்போ நேரு மேலே அந்த இதை போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த மாதிரி ஸ்திரமாக விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உடனடியாக இடி, சிபிஐ எல்லாத்தையும் களத்தில் இறங்கலான்னா இவங்க மாட்டிக்கிடுவாங்க. அப்போ வந்து ஒரு செக் வைக்கலாம் திமுகவுக்கு, அவங்க ஆட்டம் நடக்காது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் தற்பொழுது இபி ஹெட் ஆஃபீஸில் 18 ஹார்ட் டிஸ்க்கு கிட்ட வந்து காணாமல் போயிருக்கு. இந்த ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போனதுக்கு உண்டான பின்னணி காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் தற்பொழுது கேள்வியாக இருக்குது. இதில் வந்து டெண்டர் யார் யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது. நிலக்கரி ஒப்பந்தம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கிய ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. என்ன பின்னணி விஷயங்கள்? அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த கால ஆட்சி திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஆட்சி ஆனது எப்படி இருந்ததுன்னா, அவங்க இஷ்டத்துக்கு எதை வேணால் செய்வாங்க. ஹார்ட் டிஸ்க்கை திருடுறது, ஹார்ட் டிஸ்க்கை மாற்றுறது,
அது இல்லாமல் பாஸ்வேர்டை எல்லாரும் வச்சுருப்பாங்க. மதுரையில் நடந்த அந்த ஊழல் தெரியல உங்களுக்கு, மாநகராட்சியில் இவங்களே வந்து அதை கலைச்சிட்டாங்க. மதுரை மாநகராட்சியில் நடந்த ஊழல் என்னென்னா, டேக்ஸை வந்து அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க பில்டிங்கினுடைய கமர்ஷியல் டேக்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணி போட்டு இதெல்லாம் போட்டாங்க. அதை பண்ணது என்னதுன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த மீடியேட்டர்ஸ். அதாவது உண்மையிலேயே அவங்கள தான் குண்டாஸில் போடணும். அந்த மாதிரி ரவுடி பசங்கள்லாம் மீடியேட்டராக இருந்துக்கிட்டு இவங்க ஏஜெண்ட்டாக இருந்ததுன்னா, அங்கே வந்து அந்த இதை பாஸ்வேர்டு, அதாவது தமிழ்நாடு அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சிக்கு முனிசிபலுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான். ஒரு ரிசோர்ஸில் இருக்கக்கூடியவங்க மெயினான அஃபிஷியல்ஸுக்கு ஒரு 5 பேருக்கு பாஸ்வேர்டு இருக்காங்க. அந்த 5 பேர் பாஸ்வேர்டும் இவங்க வச்சுருக்காங்க. பியூன்லேருந்து இந்த ஏஜென்ட்டு எல்லாம் அந்த மீடியேட்டர்ஸ் இவங்க அதை வச்சு கரெக்ஷன் பண்ணி எல்லாம் வந்து இது பண்ணிட்டாங்க. இதில் நடந்த ஊழல். அங்கேயே வந்து ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதாக வந்து தகவல் இருக்குது. அங்கே எத்தனை ஹார்ட் டிஸ்க் திருடினாங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஆகுது. இந்த இன்சிடெண்ட் வந்து மே 16, 17 தேதிகளில் நடந்திருக்கு. வார கடைசியில் புதிய ஸ்டாஃப்ஸ் வந்து வந்திருக்காங்க அந்த நேரத்தில். ஸோ யாருமே இல்லாத நேரமாக பார்த்து இந்த ஹார்ட் டிஸ்க் திருடு நடந்திருக்கு. 4வது, 6வது, 8வது மாடி, 10வது மாடியில். புரியுதுங்களா? இதில் சம்மந்தப்பட்ட அனைத்து 7 ஜேஇ, ஏஇ, எஸ்சி எல்லாம் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. யாருக்கு? அவங்க ஹெட்டுக்கு, சூப்பரிண்டென்டென்ட்கோ, இஇக்கோ, சீஃபுக்கோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னுமே வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து விஜிலன்ஸ் ஹெட்டுன்னு ஒருத்தர் இருக்கார். உடனடியாக அவருக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்காமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. போலீஸ்க்கு இது வரைக்கும் சரியான தகவல் இல்லை. ஆனால் மனிஷ் திவாரி தலைமையில் வந்து இந்த ஸ்பெஷல் டைரக்டர் ஒருத்தர் இருக்கார், விஜிலன்ஸ் ஸ்பெஷல் டைரக்டர். அவர் தலைமையில் வந்து தனிப்படை அமைச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, யார் யாரெல்லாம் வந்தாங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து குறிப்பிட்ட வந்து நிலக்கரி சம்பந்தமான இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. டெண்டரு, அந்த டெண்டர்ஸ் தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் விஷயம். ஹார்டு காப்பி இருக்குது, எடுத்து வச்சுருக்காங்க. அந்த சாஃப்ட் காப்பி தான் ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், சாஃப்ட் காப்பி வந்து ஹார்ட் டிஸ்கில் இருக்குது, பேப்பராக கையில் இருக்குது. பேப்பராக என்ன தான் கையில் இருந்தாலும் அதுக்கான ப்ரூஃப் வந்து இது வந்து இப்போ வந்து ஒரு விசாரணைக்கு வரும்போது என்ன ஆகுனா, அந்த ஹார்ட் டிஸ்க்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்க, கோர்ட்டில் சமர்ப்பிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்க்கை காணும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். ஆனால் கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல. நிர்மல்குமார் அமைச்சராக துறை சார்ந்த அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிர்மல்குமார் தான் நினைக்கிறேன், அந்த சிடி நிர்மல்குமார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் வந்து நாங்கள் வந்து விட்டு வைக்க மாட்டோம், சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கார். அவர் வந்த நேரத்தில் அந்த 16ஆம் தேதிக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்வையிடும்போது அதை நம்ம டிவிலெலாம் பார்த்தோம். அவர் பார்வையிடுறார். நம்ம தலைமை டிஎன்இபியோட மவுண்ட் ரோட்டில் இருக்க ஆஃபீஸில் இதுதான் நடந்திருக்கு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெகுலர் பேட்டர்ன். இவங்க ஆர்டிஎஸ்க்கு மாற்றுவாங்க, திருடுவாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் வந்து ஃபட்ஜிங் பண்ணுவாங்க அந்த டேட்டாவெல்லாம். இதெல்லாம் பண்ணுறது. இப்போ நிலக்கரி ஊழல் அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. இது அதானி மேலே தூக்கி போட்டாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, அதானி பண்ணார், அதானி வந்து ஊழல் பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. அதான் ஊழல்ன்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அதானி மேலே இருக்க குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஒரு ஃப்ரைட் சார்ஜஸ் போகிறாங்க, அவங்க ஒரு இது இன்சூரன்ஸ் போடுறாங்க, இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி வந்து கடைசியில் அதானி மேலே போடுறாங்க. அதானியும் என்ன பண்ணுவார், அவரும் வந்து இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் இருக்காங்க, இன்சூரன்ஸு, ஃப்ரைட்டு, அது ஹேண்ட்லிங்கு, அந்த கோலை வந்து லோடிங் ஹேண்ட்லிங்கு இதெல்லாம் பண்ணக்கூடியது, சிஎன்எஃப் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அந்த ஏஜென்சிஸை நம்பி தான் அவங்க கொடுக்க சார்ஜஸை பேஸ் பண்ணி தான் இவரும் சார்ஜ் போட முடியும். ஸோ புரியுதுங்களா? அப்போ வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து எல்லாருக்கும் தெரியும், சித்தரஞ்சன் சாலையில் வந்து 15 நிமிடம் வந்து அதானி வந்து முதலமைச்சர் குடும்பத்தை வந்து சந்திச்சிருக்கிறார். முதலமைச்சர் யாரும் வரல, பட் ஆனால் வந்தது உறுதி. அது அவரே மறுத்திருக்காரு. யாரும் மறுத்து? ஸ்டாலின் சார். அதெல்லாம் இல்லை, ஸ்டாலின் மறுத்திருக்காரு, அதானி மறுத்தாரா? 2 பேர்ல நம்ம யாரை மீட் பண்ணணும்னு சொல்றோமோ அவரே மறுக்கிறாரு. யாரும் மறுக்கிறாரு? ஸ்டாலின் சாரே மறுக்கிறாரு. மறுப்பாரு. ஏன்னா பார்த்தது வந்து வேற யாரும் குடும்பத்துலன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே ஓகே.
குடும்ப சம்பந்தப்பட்ட நபர் வந்து சந்திச்சாங்க சித்தரஞ்சன் சாலையில். இது எல்லாருக்குமே பரவலாக தெரிஞ்ச விஷயம். இது வந்து போலீஸ்லேயும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இப்போ இதுக்கும் ஹார்ட் டிஸ்க்கு என்ன ஹார்ட் டிஸ்க் அதுதான் சொல்கிறாங்க. இப்போ அந்த கோல் சம்பந்தமாக தான் இப்போ அதானி என்னன்னா இவங்க வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க அதானி மேலே. அதானி அப்படி பண்ணுறாரு, அங்கே வந்து அதானி போர்ட்லேருந்து தான் இங்கே வந்து கஞ்சா கடத்தி கொண்டு வரப்படுது தமிழகத்தில், நாங்கள் பொறுப்பு இல்லை, அங்கேருந்து அவங்க தான் கடத்திட்டு வராங்க. இப்போ அதானியினோட கும்பல்லாம் இதெல்லாம் செய்கிற மாதிரி அப்படி ஒரு பரப்புரையை செஞ்சு பார்த்தாங்க. எடுத்தோடனே மோடி, அதானி வந்து மோடிக்கு சம்மந்தப்பட்டவர், மோடி தான் இதில், அதெல்லாம் வந்து ஒரு பரப்புரை செய்கிறாங்க, பூசி போடுகிற வேலையை செய்கிறாங்க. இப்போ இந்த கோல் விவகாரத்தில் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, ஏற்கனவே நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். கப்பல் துறை சார், கப்பல் துறை யார் கையில் இருந்து, கப்பல் துறை அமைச்சராக யார் இருந்தாங்க? டிஆர் பாலு. அது இல்லாமல் கனிமொழி, இவங்கெல்லாம் இன்வால்வ். இதில் தூத்துக்குடி ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டெய்னர்லேயே மணல் போச்சுன்னு சொன்னாங்க மாலத்தீவ்ஸ்க்கு. இங்கே இருக்க மணல் வந்து கண்டெய்னரில் போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பத்திரிக்கை. அதான் சொல்கிறேன், இது வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்கு தான், இந்த கோல் ஹேண்ட்லிங்கில் நடந்த ஊழலை மறைக்கிறதுக்கு இவங்க வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா வந்து தெளிவுபடுத்திடும் அப்படின்ற ரீதியில் வந்து நான் நினைக்கிறேன். அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க டேட்டா ஒன்று, இதில் இருக்க டேட்டா ஒன்று, இது நம்ம ஹார்ட் காப்பியாக இருக்கிற பேப்பராக இருக்க டேட்டா வந்து ஒன்று வேற. அப்போ அதிகாரிகள் வந்து இன்னமுமே திமுகவுக்கு விசுவாசமாக இருக்காங்களா? அப்படி இருக்கலாம். அதுதான் வந்து நான் ஆரம்பத்திலே வந்து சொன்னேன். எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போது ஒரு விவாத மேடையில், ஒரு ஊடகத்தில் வந்து நான் சொல்கிறேன், 7 to 8 விவாத மேடையில் விஜயினுடைய ரிசல்ட் அன்னைக்கே நான் சொல்கிறேன், 2 விஷயத்த சொல்கிறேன். சார் ரிசல்ட் வர அன்னைக்கு சார் 4/5/26 7 மணி 8 மணிக்கு இன்னும் வந்து அந்த ஒரு ஓட்டு இது திருப்பத்தூர் ஒரு ஓட்டு விஷயம்லாம் ஃபைனலைஸ் ஆகலை. என்ன யார் ஜெயிச்சாங்கன்னு அறிவிக்கலை. ஏன் ஸ்டாலினோட அறிவிப்பே லேட்டாக தான் வந்தது, தோத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கட்டத்திலே வந்து நான் சொல்கிறேன், 2 விஷயத்த சொல்கிறேன். ஏற்கனவே வந்து மன்னார்குடி மாஃபியா அப்படின்னு சொல்லி 96 மக்களால் பேசப்பட்டது. ஜெயலலிதா சசிகலா அம்மையாருடைய அவங்கள வந்து மன்னார்குடி மாஃபியான்னு சித்தரித்தாங்க. 2006 11 பீரியடில் கலைஞரை வந்து லேண்டு மாஃபியான்னு சொன்னாங்க. டிஆர் பாலு எல்லாம் இன்வால்வ் ஆன விஷயங்கள், அடித்து பிடுங்கினாங்க லேண்டை. அதுக்கப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் வந்து ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நடந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லாட்ரி மாஃபியா அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஏன்னா ஆதா ஒரிஜினலாம் இதில் இன்வால்வ் ஆகிருக்கார் அப்படின்றது. இதில் இது வந்து இந்த ஆட்சியானது எதை நோக்கி பயணம் செய்யணும்னா லாட்ரி குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டில் செயல்படுமா. ஏன்னா ஆளுங்கட்சியும் அவங்க தான், எதிர்கட்சியும் அவங்க தான். லீமா ரோஸ் அங்கே வந்து தலைமை வகிக்கிறாங்க. எடப்பாடி தான் என்ன தான் அவர் தலைமையில் இருந்தாலும் அங்கே தலைமை வகிக்கிறது பணபலம் கொண்டவங்க லீமா ரோஸ். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய்க்கு மிகப்பெரிய சேலஞ்சாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடிய அதிகாரிகளை வந்து சரி செய்து அவர்களை கண்காணித்து கட்டுக்குள்ளே வைப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு செயலாக இருக்கும். முதல் செயலாக தான் 10 லட்சம் கோடியை கடனை அடைக்கிறது கூட வேற விஷயம். அதுதான் 2வது. அது வந்து பதவி ஏற்றப்போ அவர் சொல்கிறாரு 10 லட்சம் கோடியை கடனை அடைக்கிறது தான் நம்ம பார்க்கணும். அது எது எங்கே இருக்குது, எது எங்கே இல்லை, எங்கே இருக்கும் அப்படின்லாம் அந்த இதெல்லாம் சொன்னாரா இல்லையா பதவி ஏற்ற பிற்பாடு நேரு விளையாட்டு அரங்கத்தில். அதில் முக்கியமான சாரம்சமே இதுதான். இவங்கெல்லாம் பணம் தின்னு கொட்டை போட்ட அதிகாரிகள். எப்பவுமே வந்து தமிழகத்தில் வந்து கடந்த 50 ஆண்டு கால 9 ஆண்டு கால காமராஜர் ஆட்சியில் வந்து எந்த அதிகாரியும் வந்து காமராஜருக்கோ காங்கிரஸுக்கோ உடந்தையாகவோ இதுவாகவோ செயல்படலை. ஆனால் இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்தில் வந்து மத்தியில் இருக்காங்க, காங்கிரஸுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க தான் 2G வழக்கில் இவங்களை ராஜாவெல்லாம் விடுவித்தது. 60 வருஷம் கிட்டத்தட்ட பணம் தின்னு கொட்டை போட்டிருக்காங்க 2 கட்சிக்கு மாற்றி. இதில் வந்து நான் வெளிப்படையாக ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், 30% IAS IPS ஆஃபீஸர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளுக்கு உடந்தையாக இருப்பார்கள். அவங்களாம் அங்கே வந்து விசுவாசமாக இருப்பார்கள். அந்த விசுவாசத்திற்கு காரணம் பல நன்மைகளை அனுபவித்தார்கள். அதே மாதிரி திமுக குடும்பத்துக்கும் சார்ந்த IAS அதிகாரிகள் IPS அதிகாரிகள் இருப்பார்கள். அதனால் வந்து இது ரொம்ப முதல் சிரமமே அதுதான் விஜய் அவர்களுக்கு. அதிகாரிகளை நீங்கள் எங்கே தான் மாற்றி, இப்போ கூட யாரோ சொன்னாங்களே
யாரோ ஒரு மினிஸ்டர் சொன்னார், நாங்கள் அதிகாரிகளை வந்து தொடர்ச்சியாக மானிட்டர் பண்ணி அவங்கள கட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாத விஷயந்தான். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களை வந்து நீங்கள் என்னதான் மேலே இருந்து உத்தரவு போட்டாலும் பொதுமக்களுக்கு நேரடியாக சென்று சேரப்போவதில்லை. அதை தான் மோடி அவர்கள் என்ன சொன்னா, அப்போ ஒரு புயல் வந்தது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது 2015 வெள்ளம். அப்போ 5000 ரூபாய் போட்டாங்க. அதை வந்து டைரெக்டாக ஆர்டர் போட்டார் மோடி. அங்கேருந்து கலெக்டர் சப் கலெக்டர் தலைமையில் அவங்க வந்து டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக டெபாசிட் பண்ணணும்னு போட்டாங்க. டைரக்ட் ஸ்கீம். அது மத்திய அரசாங்கம் செஞ்சுது. இங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்க, பட் ஆனால் மத்திய அரசாங்கம் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்டாக போட்டு உத்தரவு பிறப்பிச்சு அந்த இதை வந்து செயல்படுத்தினாங்க. அந்த என்ன சொல்லுது நிவாரண தொகையை செலுத்துனாங்க மக்கள் அக்கௌண்ட்டில். அதே மாதிரி தான் வந்து டைரெக்டாக வந்து ஒரு இடத்துல போய் சேரணும்னா அந்த அதிகாரிகளை கடந்து போகணும் ஒரு விஷயம். அதெல்லாம் போய் சேருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஆட்சியிலுமே காஷ்மீர்லேருந்து மோடி ஆட்சியில் கூட 500 திட்டம் இருக்குது. நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன், இது வந்து எந்த அரசாங்கம் சார்பாக நான் பேச விரும்பல. அது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எந்த ஆட்சி, எந்த அரசியல் கட்சியினோட ஆட்சி, எந்த தலைமையாக இருந்தாலும் சரி, அது என்ன ஸ்கீம் போட்டாலும் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, பெருவாரியான பொதுமக்களுக்கு சென்று சேருவதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 30% பொதுமக்கள் விடுபட்டு விடுவார்கள் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து செயல்படுவது வந்து இப்போ கூட நேற்று ஒரு விவாத வேடையில் ஒரு பத்திரிக்கையாளர் அம்மா சொல்கிறாங்க, 5 வருடம் கூட விஜய் எடுத்துக்கிட்டோம், சரி செஞ்சுடுவாரா பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த பத்திரிக்கையாளர். அந்த அம்மா ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் இப்படி கேள்வி கேட்குறாங்க, 5 வருஷம் கூட எடுத்துக்கிட்டோங்க, சரி செய்துடுவாரா பார்த்து விடுவோம். இப்போ போராட்டம் வந்து திமுகங்கிறதெல்லாம் தாண்டி சிஸ்டமுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. ஆமாம், ஏன்னா இவரே வந்து ஒரு வாஷிங் மிஷினை தயார் பண்ணிட்டாரு. விஜய் வாஷிங் மிஷின் ஏற்கனவே பாஜகவை தான் சொன்னாங்க. விஜய் வாஷிங் மிஷினில் என்ன ஆயிடுச்சு, தீய சக்தி தூய சக்தி ஆயிடுச்சு. அங்கே இருக்க தீய சக்தியோட கூட்டணியில் இருந்தவங்கலாம் இங்கே வந்து மந்திரி சபையில் வந்துட்டாங்க. IUML 2, CPI 2, CPIM 2, VCK 2, அப்புறம் காங்கிரஸ் 5. இது 4 5 காங்கிரஸ் 5. இது பெருசா இல்லை 47 பெருசா? இப்போ நான் வந்து விஜய் இடத்துல இருந்தேன்னா 47 எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி மறுதேர்தல் வரக்கூடாதுன்றதுக்காக மக்கள் தீர்ப்பை ஏற்று பெருவாரியான, அதாவது தனிப்பட்ட மெஜாரிட்டி உள்ள கட்சியாக இருப்பதனால வந்து எடப்பாடி ஐயாவுக்கு தான் லெட்டர் கொடுத்துருப்பேன் முதல்ல. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 3 நாளாக லவ் லெட்டர் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. யாருக்கு அனுப்புகிறாரு? IUMLக்கு அனுப்புகிறாரு. IUML ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறாங்க, யார் போனாலும் போகட்டாலும் நாங்கள் வந்து MK ஸ்டாலின் ஐயா மீறி எதுவும் செய்ய மாட்டாங்க. கடைசி நிமிஷத்தில் தான் அந்த மனமாற்றம் வந்தது. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை எதுக்கு இருக்குன்னா, இன்றைக்கும் வந்து என்னென்னா திமுக ஆட்சி தான் நடப்பது போல நிலைமைகள் இருக்கிறது. ஏன்னா அதிகாரிகள் வந்து அங்கேருந்து உத்தரவுகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா மெஜாரிட்டியான எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் திமுக தான். அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவனும் மாட்டிக்கிடுவான், யார் அந்த அதிகாரியும் மாட்டிக்க போகிறாங்க. இப்போ இது ஊழல் குற்றச்சாட்டு வந்து உண்மையிலே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்னா இதில் வந்து அதிகாரிகளும் மாட்டுவாங்க. மணல் கொள்ளை, டாஸ்மாக் கொள்ளை, இந்த கஞ்சா, இதெல்லாம் உண்மையிலே விஜய் அவர்கள் வந்து தீவிரப்படுத்தி இவங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாருன்னா திமுகவில் இருக்கவங்க மாட்டுவாங்க. அது இல்லாமல் அந்த திமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் மாட்டாங்க. அதே இதுதான் நிலவரம் தான் இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரமும். புரியுதுங்களா? உறுதியாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கோல்மால் தான் நடந்திருக்கு. அதாவது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குங்க. என்னன்னு தெரியுங்களா? நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? அதை ஏன் இவ்வளோ காலம் கடத்தி விட்டாங்க? திமுக என்ன பண்ணுதுன்னா, எடப்பாடி கிட்ட சொல்லி அங்கே பாண்டிச்சேரியில் வெயிட் பண்ண சொல்லுங்கள் உங்கள் MLAஸை, அங்கே போய் இருங்கன்னு சொல்லிட்டாரு. திருமாவளவன் 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா, இங்கே இருக்க ஃபைலெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு. அந்த காலகட்டத்தில் அந்த மெத்தனை போக்கில் தான் 10ஆம் தேதி பதவி இருக்கிறாங்க, 16 17 தான் ஹார்ட் டிஸ்க் காணாமல் போகுது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரேன். இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து அரசாங்க அதிகாரிகள் என்னென்ன ஃபைல்கள்லாம், நீங்கள் ஒரு வீடியோவை பார்த்தீங்களா இல்லையா? மாற்று அரசாங்கம் வருவதற்கான வேலைகளை, ஃபைல்களை அகற்றுவதில் அரசாங்க அதிகாரிகள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு வந்து எனக்கு அப்பயே தட்டுச்சு. எத்தனை ஃபைலடா கொளுத்துறீங்க, எத்தனை பென்ட்ரைவடா தூக்கி போட்டீங்க கடலில் கொண்டு போய் அப்படின்றதான் நான் நினச்சேன். இது மட்டும் இல்லைங்க,
எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயிருக்கோம். இதை வந்து மிகப்பெரிய என்கொயரி போட்டாங்களா பல பூதம் வெளியே வரும். அதுதான் நான் ஒரு விவாத மேடையில் சொன்னேன். அப்போ வந்து காலம் தாழ்த்தப்பட்டது இதெல்லாம் வந்து டோட்டலாக ஒரு ஸ்கெட்சு தான். ஸ்கெட்சு 100% ஸ்கெட்சு அடிச்சு சொல்லுவேன் நான். பிளானிங் அதுதான் நான் ஒரு ஊடகத்தில் சொன்னேன். நான் விவாத மேடையில் மிகப்பெரிய பூதம் வெளியே வரும், இன்னும் நிறைய பூதம் வெளியே வரும். இது முதல் பூதம், ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன பூதம். இன்னும் எத்தனை பென்ட்ரைவ் காணாமல் போச்சு, எத்தனை இது போச்சு ஃபைலு, எத்தனை ஃபைலை எரிச்சாங்க, என்னென்ன காணாமல் போச்சு. அதான் சொன்னார் பார்த்தீங்களா விஜய், எது எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படின்னு அவர் வந்து தேடுறதுக்கு அங்கே சொல்கிறதுக்குள்ளே எல்லா ஃபைலும் ஹார்ட் டிஸ்க்கும் காணாமல் போச்சு. பணம் மூட்டை, அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட பணம் மூட்டை. இப்போ ஆமாம் சார். இல்லை இப்போ ஆட்சியில் இல்லைல்ல, அவங்க ஆட்சியில் இல்லைன்னா அந்த டைம் பீரியட் 10ஆம் தேதி பதவி ஏற்கிறதுக்கு அப்புறம் ஒரு 5 நாளைக்குள்ளே எல்லாமே அவங்க போய் ஆஃபீஸில் விஜயே போய் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஸ்லோவாக நடந்து போய் அப்படியே உட்கார்றாரு இல்லையா, அந்த இடப்பட்ட கேப்பில் என்ன வேணால் நடக்கும் சார். என்ன சார் நீங்கள் உண்மையா இல்லையா? அது அந்த சந்தேகம் எனக்கு இருந்தது. இது முதல் பூதம். இது மாதிரி நிறைய பூதங்கள் வெளியே வரும். ஆகையினால வந்து இது வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது சார். அதாவது அந்த மனிஷ் திவாரின்ற அதிகாரி வந்து இப்போ திறமாக செயல்பட்டு பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக மாட்டுவார்கள். இதுக்கு திமுகவுக்கு லிங்க் இருக்குது. அது இல்லாமல் 16, 17 தேதியில் நடந்ததுனால வேறு சில விஷயங்கள் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இதில் ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் உடந்தையாக இருந்தாங்கன்னா, ஏன்னா வந்து இப்போ வாஷிங் மிஷினை வச்சு தான் தீய சக்தி தூய சக்தியை மாற்றி அவங்க கூட்டணியில் இருக்கவங்கள தான் வந்து இப்போ பரவலாக மக்கள் என்ன தெரியுமா பேசியிருக்காங்க. திமுக காரங்க ஒரு இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன், டீ குடிச்சுன்னு திமுக காரவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் சொல்லிட்டாருப்பா விஜயை கூப்பிட்டு, தம்பி ஆட்சி நடத்திக்கோ, ஆனால் எங்கள் சொல் பிரகாரம் தான் நீ ஆட்சி நடத்தி ஆகணும் அப்படின்னு திமுக காரங்க பேசிக்கிறாங்க, வட்ட செயலாளர்லேருந்து. அப்போ என்னன்னா இந்த ஆட்சி எப்படி போகுன்றது தெரியல. இது வரைக்கும் வந்து ஓவராலாக பார்க்கும்போது செயல்பாடுகள் நன்றாக தான் இருக்குன்றது தான் என்னோட பார்வையில் ஒரு சில விஷயங்களை நான் பார்த்ததை நான் சொல்கிறேன். செயல்படுறாங்க. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி பூதங்களும் வெளியில் வரும் கண்டிப்பாக. இப்போ அந்த மணல் விஷயத்தில் அந்த ஒரு பிரபுவா, அந்த அமைச்சர் டி.கே. பிரபு வந்து ஸ்திரமாக வேலை செய்கிறாரு. காரைக்குடியில் அந்த விருதுநகரில் இல்லீகலாக நடந்த மணல் குவாரிகள், மைன்ஸ் எல்லாத்தையும் கல் குவாரிகள்லாம் மூட சொல்லிட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதில் இருக்க ஃபைலை உடனே இவங்க எடுக்கணும். இவங்க அதையும் காலி பண்ணி அந்த பூதத்தையும் காலி பண்ணி விட்ருவாங்க. அந்த மாதிரி நிறைய பூதங்கள் வரும். இது விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் வந்து சிரமமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இப்போ கேஎன் நேரு மேலே அந்த இதை போட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த மாதிரி ஸ்திரமாக விஜய் அவர்கள் மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக செயல்பட்டு உடனடியாக இடி, சிபிஐ எல்லாத்தையும் களத்தில் இறங்குறாங்கன்னா இவங்க மாட்டிக்கிடுவாங்க. அப்போ வந்து ஒரு செக் வைக்கலாம் திமுகவுக்கு. அவங்க ஆட்டம் நடக்காது. அவங்களுக்கு சீப்பர் செல்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய இங்கே சிபிஐயோ விசிகாவோ இது வந்து இவங்க வந்து காய் நகர்த்த முடியாது. அதுதான் நம்ம விஜய் அவர்களுக்கு திரும்பி திரும்பி சொல்ல, உடனடியாக நீங்கள் வந்து திடமாக அந்த ஃபைல்களில் கைப்பற்றதில் அனைத்து துறைகள் இருக்க ஃபைல்களை கைப்பற்றதில் திடமாக நீங்கள் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.